Hi everyone. So இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து FastAPI ல ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட் பாத்தீங்கன்னா Pydantic ன்னு இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம இங்க வந்து ரொம்ப பேசிக்ல இருந்து எப்படி ஒரு FastAPI ல எப்படி இன்டகிரேட் பண்றோன்ற வரைக்கும் நம்ம ஃபுல்லா டீடைல்டா பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இனிமே நீங்க AI with ஆகாஷை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ now let's get started. இப்போ இந்த Pydantic பார்த்தீங்கன்னா இந்த FastAPI ல மேஜராக எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் ஒரு ஸ்டெப் இருக்கும். ஸோ அங்கே தான் இந்த Pydantic ஃபுல்லாக யூஸ் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்கணுன்னா இன்கேஸ் நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க, இல்லை உங்களோட காலேஜில் நீங்கள் ஒரு செமிஸ்டர் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட்டோ இல்லாட்டி உங்களோட கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியை வச்சு வெரிஃபை பண்ணுற மாதிரி தான். ஸோ அதுதான் இங்கேயுமே Pydantic அந்த வேலை தான் இங்கே பார்க்குது. ஸோ பேசிக்காக ஏதாவது ஒரு டேட்டா வருதுன்னா அந்த டேட்டா ப்ராப்பராக இருக்கா, வேலிடாக இருக்கான்ற அந்த ஒரு வேலிடேஷன் மட்டும் தான் இந்த Pydantic பண்ணுது. அண்ட் இந்த Pydantic நிறைய இடத்துல Pydantic மாடல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாடலை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இது வந்து ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் அப்படின்ட்டு. ஸோ இதில் இந்த மாடலோட கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு ORM அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாங்கோ அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்லலாம் ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணும்போது அங்கேயுமே இந்த மாதிரி டேட்டா மாடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாடலில் தான் இங்கே Pydantic மாடல்னு ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த AI மாடல் இந்த Pydantic மாடல் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ ஜஸ்ட் நம்ம கோட் வைஸில் நம்ம எப்படி இந்த Pydantic மாடலை கிரியேட் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பைத்தன் ஃபைலை மட்டும் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த FastAPI இன்ஸ்டால் பண்ணும்போதே பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு Pydantic ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இதுக்காக நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணோன்ட்டுலாம் இல்லை. அண்ட் இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் இப்போ இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இம்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் Pydantic அப்படின்னு கொடுத்துட்டு இம்போர்ட் பேஸ் மாடலுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பேஸ் மாடலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு டேட்டா மாடல் இன் Pydantic நம்ம கிரியேட் பண்ணுவோம். அண்ட் அது கிரியேட் பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒரு கிளாஸ்க்குள்ளே நீங்கள் என்னென்ன வேரியபிள்ஸ் தேவையோ அதை மட்டும் நீங்கள் டிஃபைன் பண்ணாலே போதும். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு அண்ட் இந்த டேட்டா மாடலில் நான் வந்து ஒரு பர்சனுக்கான டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் பர்சன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல தான் நம்ம பேஸ் மாடலை மட்டும் ஒரு சூப்பர் கிளாஸாக இங்கே கால் பண்ணுற மாதிரி இருக்கும். கால் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் நேம்னு கொடுத்துட்டு அது வந்து ஒரு டேட்டா டைப் இங்கே நம்ம டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேஸில் நான் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கேயுமே அந்த டேட்டா டைப் கொடுக்குற மாதிரி இருக்கும், இன்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி இமெயில் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கேயுமே நம்ம ஸ்ட்ரிங்னு இப்போதைக்கு கொடுத்துட்டு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எல்லாமே போடுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இவ்வளோ தான் ஈஸியாக நீங்கள் ஒரு Pydantic டேட்டா மாடலை கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாடலை நம்ம எப்பப்போ கால் பண்ணும்போது இந்த டேட்டா டைப்போட இந்த ஆட்ரிபியூட் நமக்கு வந்து அசோசியேட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இப்போ ஜஸ்ட் இந்த டேட்டா மாடல் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுவுமே இந்த கிளாஸ் நேம் மட்டும் கொடுத்துட்டு அண்ட் அதுக்குள்ளே என்னென்ன பராமீட்டர்ஸ் இருக்கோ அது மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேஸில் நேம் ஈக்குவல் டு நான் என் பேர் கொடுக்குறேன் ஆகாஷ்ன்ட்டு. அண்ட் அதே மாதிரி ஏஜ் அப்படின்ட்டு இருக்கு அந்த இடத்துல சும்மா ஒரு நம்பர் மட்டும் கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி இமெயில் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கேயுமே நான் சும்மா ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி கொடுக்குறேன் @gam.com அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் ஃபைனலாக இது வந்து ஒரு டேட்டா இல்லை சும்மா ஒரு வேரியபிள்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணி பார்க்குறேன் வேலிட் டேட்டா அப்படின்ட்டு வச்சிடுறேன். வெஸ்ட்டு இதை நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் சேவ் பண்ணக்கப்புறம் UV ரன் Pydantic பேசிக்ஸ்னு அந்த ஃபைலில் ரன் பண்ணோடனே எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுமே பெருசாக நடக்கலை. என்னென்னா நான் கொடுத்த வேரியபிள்ஸ் ஒரு இந்த ஆட்ரிபியூட்டை பேஸ் பண்ணி தான் எனக்கு இங்கே அவுட்புட் வந்திருக்கு. இன்கேஸ் நான் இந்த இடத்துல இந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டிஜராக நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நான் ஒரு ஸ்ட்ரிங்காக நான் இங்கே மேப் பண்ணி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் திருப்பி இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் தோ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக அந்த வேல்யூவை பாஸ் பண்ணாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் எனக்கு வந்து ஒரு இன்டிஜராக தான் வந்திருக்கு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு உங்கள் டெர்மினலில் அந்த கோட்ஸ் வச்சு வந்திருக்கும், ஒரு இன்டிஜராக இருந்தால் அந்த மாதிரி வராது. ஸோ இப்போ பழைய அவுட்புட்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கோட்ஸ் எதுவுமே இல்லாமல் வந்திருக்கு. அண்ட் இப்போ மாடிஃபை பண்ண அவுட்புட்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கோட்ஸ் எதுவுமே இல்லாமல் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் நேமில் வந்து ஜஸ்ட் ஒரு நம்பர் மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். அண்ட் இதை நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ அகைன் நான் ரன் பண்ணானா எனக்கு வந்து இங்கே எரர் வரும். ஸோ பேசிக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்புட் should be a valid string அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக நான் கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கோ. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு வேலிட் டேட்டா டைப் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த Pydantic மாடல்ஸ்லாம் உங்களால் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து இமெயில் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிங் அப்படி தான் கொடுத்துருக்கேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபார்மேட் மாதிரியும் இருக்காது. ஸோ நான் வந்து இங்கே ஜஸ்ட் இந்த இமெயிலில் வேலிடேட் பண்ணுறதுக்காகவும் இன்னொரு Pydanticல ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இமெயில் ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து இந்த டேட்டா டைப்பை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஏதாவது ஒரு இமெயில் வருதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து @ அந்த மாதிரி எதுவும் கொடுக்காம என் நேம் மட்டும் இங்கே கொடுத்துக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நான் இதுவுமே மாற்றிக்கிறேன். லைக் இது வந்து ஒரு நேம் வந்து லைக் என் பேரே வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ நான் திருப்பி இது கிளியர் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைக் வேல்யூஸ் நாட் அ வேலிட் இமெயில் அட்ரஸ்ன்ட்டு. ஸோ இந்த இடத்துல இது என்ன வேலிடேட் பண்ணுறதுனா லைக் @ அந்த மாதிரி வரணும்ட்டு. ஸோ நான் இந்த இடத்துல லைக் @ போட்டு லைக் gmail.com அப்படின்னு கொடுத்தானா லைக் எனக்கு வந்து இது அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு இமெயில் ஐடி அப்படின்றது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இங்கே வந்து எனக்கு ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்பை வேலிடேட் பண்ணுறது தான் இந்த பைடான்டிக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு பைடான்டிக் டேட்டா மாடல் கிரியேட் பண்ணுவோம். அண்ட் இதை விட கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட்டான காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்லாம் பைடான்டிக் மாடல்ஸ் நிறைய பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த ஒரு FastAPI சீரிஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கான்செப்ட்ஸே போதும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலெல்லாம் இந்த மாதிரி பைடான்டிக் மாடலை கொடுத்துட்டு லைக் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வேணும், ஸ்ட்ரிக்டாக எனக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வேணும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய லார்ஜ் லாங்குவேஜ் GenAI அப்ளிகேஷனில் அப்படி தான் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து நம்மளோட ஸ்கோப்பை நம்ம கொஞ்சம் லிமிட்டடாக இது வரைக்கும் வச்சுக்கலாம். பட் இதுக்கான ஒரு டீட்டெயில் பிளேலிஸ்ட் கூட நான் இந்த அப்கமிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். பட் இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இல்லை ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.